வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் பார்த்துருப்பீங்க, கேப்சிகம் வச்சு, அதாவது குடமிளகா வச்சு முட்டை ஆம்லேட். இப்படி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இதில் போயிட்டு முட்டை ஆம்லேட்டா அப்படின்னு. ஆனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் கேப்சிகம், இதுவும் எவ்வளோ மெலிசாக உங்களால் நறுக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக. உள்ள விதையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா ஏன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே கேப்சிகம் மிளகாத்தூள்லாம் போடுவோம், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா போதும். அப்புறம் சில்லி பவுடர், மிளகாத்தூள், ஃபிஷ் மசாலா போட்டால் இன்னும் செம்மையாக இருக்குங்க. அதனால தான் ஃபிஷ் மசாலா போடுறோம். அப்புறம் பெப்பர், அப்புறம் உப்பு, 2 முட்டை. ஓகே, இதுதான் தேவை. நீங்கள் ஃபிஷ் மசாலா இல்லட்டினா கூட நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம், இல்லாட்டி பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் உரப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மற்றபடி எப்படி போட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வாங்க, செம்மையாக ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்திருக்கு. என்ன கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க வீடியோலையே. திருப்பி போடும்போது பிஞ்சிருக்கும். இது மட்டும் நம்மளுக்கு ஒழுங்காக வராது. நம்மளுக்கு ஒன்றும் அப்படி இப்படி சமைக்கிற ஆள்லாம் நான் கிடையாது. யூடியூப்பில் வீடியோ பண்ணணுன்னு வர ஆசை. அப்படியே நம்ம இங்கே சவுதியில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படியே சரி சும்மா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வீடியோ பண்ணி விலாக் மாதிரி பண்ணி போடலாமே அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நமக்கு தெரிஞ்ச குக்கிங்லாம் இந்த மாதிரி தான். ஆனால் பிஞ்சு வந்தாலும் பிச்சு பிச்சாலும் நம்ம சாப்பிட போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லேட் வந்து ரவுண்டாக வரல, பிஞ்சு பிஞ்சு தான் வந்திருக்கு. அதனால் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.